ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் சாப்பிட்டீங்களா? நாங்கள் இனிமேல் தான் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி காலை வேலை தான் பாருங்கள். நைட்லேயும் பாத்திரம் கழுவி வச்சேன். பட் அதுக்கப்புறம் நம்ம காலையில் எழுந்திரிச்சி யூஸ் பண்ண பாத்திரங்கள்லாம் சேர்த்து பிள்ளைங்களாம் அனுப்பிச்சி விட்டுட்டு நான் இதெல்லாம் கழுவி போட்டாச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா கேரட் பராத்தா பண்ணிவிட்டு லஞ்சுக்கு வந்துட்டு பீட்ரூட்டு கேரட்டு போட்டு அரைச்சி விட்ட சாம்பார் ஒயிட் ரைஸ் வச்சு லஞ்சுக்கு கொடுத்து விட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள், இது என்னென்னு பார்க்குறீங்களா? அது வந்துட்டு கிரைண்டர் ட்ரம்மு. அதை அரைச்சி மாவை வச்சாச்சு. நான் 2 நாளைக்கு கூட மாவு அரைப்பேன்னு சொன்னேன்ல, அதனால் மாவு தீர்ந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி கீரை சேர்த்து அரைக்கல, வெறுமனே அரைச்சாச்சு கருப்பு உளுந்து போட்டு. அப்புறம் பாருங்கள், இன்றைக்கி கொஞ்சம் வேலை என்ன வேலை இருக்குது அப்படின்னா, வெளியில் கார்டனில் எங்கள் வீட்டில் வந்துட்டு அந்த கொய்யா மரத்தை வெட்டிடலாம். அது கீழே உள்ள கீரைங்க துளசியெல்லாம் வளர மாட்டேங்குது. அதனால் வெட்டலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னை எந்த வேலையை சொல்லாதீங்க, என்னால் செய்ய முடியாது. நான் கிச்சன் வேலையை இப்போ தான் முடிச்சிருக்கிறேன். நீ அடுத்து சாப்பிடணும், உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதனால் எனக்கு ஏற்கனவே உடம்புலாம் டயர்டாக இருக்குது அப்படின்னு. அவங்களா சாட்டர்டே சண்டே அப்படின்னாலே கார்டனில் ஏதாவது வேலை பண்ணிகிட்டே இருக்கணும். ஐயோ, வெளியில் போனால் கொசு கடிங்க, தாங்க முடியல. அப்படி இருந்திருந்தா பாருங்களேன். வெளியில் வந்துட்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அவர் வந்துட்டு வெட்டுறாரு. அது வந்துட்டு ரெண்டு வீட்டுக்குள்ளே கார்டன் இந்த செடியெல்லாம் வளர்ந்துருக்கும். அந்த செடி பேர் எனக்கு என்னென்னு தெரியல. அதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொய்யா மரத்தை வெட்ட ஆரம்பிக்கலை. நம்ம காலையில் கோலம் போட்டிருக்கேன் பாருங்கள். கோலம் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் வெட்டிகிட்ருக்கிறாரு. ஹைட்டு பத்தலை, அதனால் ஸ்டூலை தூக்கி போட்டு வெட்டிகிட்ருக்கிறாரு சாருன்றதில் எங்கள் வீட்டுக்காருங்க வெட்டிகிட்ருக்காங்க. இந்த அளவுக்கு இருக்குதுங்களா? அதில் பழம் சாப்பிடவும் முடியல. அதில் பாருங்கள், புழுவாக வச்சுட்டு இந்த மழை பெய்ய எல்லா பழமும் கொட்டிடுச்சு. நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அதனால் சரி, இந்த மரம் வந்துட்டு நிழல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால கீழே உள்ள வல்லாரக்கீரையிலேருந்து எல்லா கீரையுமே வரமாட்டேங்குது, துளசி செடி வரைக்கும். உங்கள் ஃப்ரண்ட்டில் உள்ள செடிங்களாம் என்னென்ன வச்சுருக்கோம்ல, ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன். தூதுவளை செடியெல்லாம் இருக்குது படர்ந்து போயிட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், அதை போய் இழுத்துட்ருக்கும் போதுங்க கொட்டாங்கலை குட்டி பிடிச்சங்க. இலை குழவி நல்லா 2 விரலுக்கு நடுவுலையும் கையிலையும் கடிச்சிருச்சு. அந்த வெங்காயத்தை அடித்து தடவிட்டு இருந்தேன் பாருங்கள். அப்புறமா நான் வர்றதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் கிளைங்கள்லாம் வெட்டி மரத்தை வெட்டி சாய்ச்சிட்டாரு. அதாவது பாதி மரத்துலேருந்து மேலே ஃபுல்லாக அந்த பாருங்கள் கட் பண்ணி வெளியில் போட்டாச்சு. அப்புறமா நான் வந்துட்டு ஒரு கையில் வீடியோ பிடிச்சிக்கிட்டு அந்த கொய்யா பழம் இதெல்லாம் பறிச்சாச்சுங்க. ஒரு கையில் வந்துட்டு செல்லை பிடிச்சிக்கிட்டு வீடியோ எடுத்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.